ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எப்பொழுது உண்டு. இன்றைக்கு இந்த 5வது மாதத்திலே இன்றைக்கு அநேகரை இந்த காலை ஆராதனையை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம், இப்படிப்பட்ட ஆராதனையிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற உங்களை வாஞ்சையை கர்த்தர் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு வாஞ்சை என்று சொல்லும். அவன் என்னிடத்தில் என்மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால். இந்த காலையில் இன்றைக்கு இந்த ஆராதனைகளுக்கு நீங்கள் வந்திருப்பதனுடைய காரியம் என்ன? கர்த்தர் பேரில் உள்ள வாஞ்சை. எனவே இந்த வாஞ்சையினாலே கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார். ஆமென். எனவே ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட ஆராதனைகளையும் கனப்படுத்தி முக்கியப்படுத்தி வாருங்கள். உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் பாராட்டத்தக்கது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் மிகுந்த ஒரு கவலையோடும் பாரத்தோடு இருந்தேன். காரணம், திடீரென்று எனக்கு சுகவீனமாகிவிட்டது. நேற்றைய தினத்தில் முண்டால் இரவிலிருந்து நேற்றுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான ஜுரம் எனக்கு. நான் என்ன யோசித்தேன், யாராவது வந்து இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தை சொல்வதற்கு யாரை கூப்பிடலாம், யாரை அழைக்கலாம், இது ஏன்னா இந்த நாட்டில் வரணுமே என்று சொல்லி நான் யோசித்தேன். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட செய்தியை சிலருக்கு எப்படி தெரியும் தெரியல, சிலர் ஜெபித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு மாலையிலையும் அநேக விசுவாசிகள் இங்கே வந்து ஜெபித்ததை நான் கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன், இப்போ உங்கள் முன்னால் நிற்பது கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய ஜெபம். அது என்னென்னா, கிருபையிலே ஒரு பெரிய கிருபை. இரவிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலை. நான் பெருமைக்கு சொல்லலை, நான் உண்மையாக என்ன நினச்சிட்டு போய் நான் உள்ளே போனேன்னா, ஏதாவது ஒரு வசனம் வாக்குத்தத்தக்க பஞ்சம் நம்ம பைபிளில் ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவோம். நம்மளால் முடியாது என்று சொல்லி உட்கார்ந்து ஒரு ஜெபத்திலே நான் முன்னாடி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தேன் உள்ளற. ஆண்டவர் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற வசனத்தை எனக்கு தந்தார். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஓடலை. நான் சுருக்கமாக சீக்கிரமாக ஏதாவது குறிப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் நினச்சேன். பாருங்கள், அது என்னன்னு தெரியல, என் கண்களுக்கு இவைக்கு தூக்கம் வர விட அதுமாரி ஆண்டவர் எனக்கு அதை குறித்த நிறைய சிந்தனைகளை ஆவியான ஒரு வார்த்தை தந்ததுனால சொல்கிறேன். இல்லைன்னா நான் படுத்திருப்பேன் இதோட போது என்று சொல்லி. எனவே கர்த்தருக்கு மகிமை. எனக்காக ஜெபித்தவங்களுக்கு நன்றி. இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அப்போது நான் இதை சொல்ல வந்த காரணம், இதை நீங்கள் கவனமாக கேட்கணுன்றதுக்காக சொல்ல. இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த வசனத்தை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வந்த நோக்கம் வேறு. இல்லைங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பிரைஸ் தி லார்ட். இதில் ஆண்டவர் கொடுத்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வார்த்தையை. நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம், எதை பற்றி தெரியும். ஆனால் அதை வாக்குத்தத்தமாக தியானிக்கும் போது உண்மையாகவே எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால என்னன்னு தெரியல, தூக்கமும் இல்லை. ஒருவனும் உன் மேலே
கை போடுவதில்லை. எப்படி இருக்கு இந்த வார்த்தைக்கு? சில நேரங்களிலே நீங்கள் அப்படி பேசியிருப்பீங்க. நீங்கள் நாம் அப்படி எண்ணி சேர்த்துக்கணும். நாம் அப்படி சில நேரங்கள் அப்படி பேசுவோம். யாரும் என் மேலே கை போட்டுருவேன், என் மேலே யாரும் கை போட முடியுமா? சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. கை போட்டுனா மேலே கையை போட்டு பேசுகிறது அதான் இல்லை. ஒருத்தவங்க என் கை நீட்டிட முடியுமா? என் மேலே யாராவது கை வச்சிட முடியுமா? பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? என் மேலே யாராவது கை போட்டுருவானான்னுவாங்க. அப்படின்னா என்ன கையை தூக்கி மேலே போடுறது அர்த்தம்? அதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும் தானே? பாருங்கள், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? ஒருத்தரும் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். எனவே ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, ஒருவரும் உங்கள் மேலே கை போடுவதில்லை. இப்போ ரிவர்ஸில் அந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். எதற்காக உங்கள் மேல் ஒருவர் கை போடுவாங்க? ஒருத்தன் கை போடுறதுனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி, தீமை செய்யும்படி, துன்பம் விளைவிக்கும்படி, ஒரு நஷ்டத்தை விளைவிக்கும்படி, ஒரு அழிவை ஏற்படுத்தும்படி ஒருத்தரும் உங்கள் மேலே கை போட முடியாது. கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நீங்கள், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவன் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தோ தீங்கு செய்தோ போடும்படி என்ன செய்ய முடியாது? கை போட முடியாது. இதை சொல்லும்போது இப்படி ஒரு எண்ணம் வரும். நிறைய பேர் இன்றைக்கு அப்படி நினைக்கிறார்கள். யாரோ எனக்கு விரோதமாக என்னென்னமோ செய்துட்டாங்க, யாரோ எனக்கு விரோதமாக செய்வனை செய்திருக்கிறாங்க, எனக்கு ஏதோ சூனியை செய்திருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த பில்லி சூனியம் செய்வினை என்பது நடக்குதா, இது உண்மையா பொய்யா என்று சொல்லி கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மை. ஆனால் அது நன்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது அல்ல. நல்லதுக்காக, நல்ல காரியங்களுக்காக யாருமே செய்வனை செய்ததாக இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எனக்கு செய்வனை செய்து எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நல்ல காரியம் நடந்துருக்குங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க செய்வனை செய்ததுக்கப்புறம் தாங்க 4 மாடி வீடு நான் கட்டிருக்கிறேன், ஒருத்தவங்க என் பிள்ளைக்கு விரோதமாக செய்வனை செய்ததுக்கப்புறம் தாங்க என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் நடந்ததுங்க, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இந்த செய்வனை, அந்த மந்திரம், எதுவும் எல்லாமே ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் தீங்கையும் அழிவையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் செய்யப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொல்லும்போது இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் இப்படி செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட செய்த காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி கேட்டால் நடக்கக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி என்னாகமும் 23:23 எடுத்து வாசிங்க. என்னாகமும் 23:23. அப்பொழுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பார்த்தீங்களா? தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு வாக்கு தத்தம் என்று சொல்லலாம். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த ஒரு செய்வனையாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. புரியுதுங்களா? அது மட்டுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 கூட வாசிக்கிறோம். 17வது வசனத்தில் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த செய்வனையோ எந்த பில்லிசுனி கட்டுகளோ எதுவுமே வாய்க்காது, பலிக்காது. படிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். போதும், கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 வசனத்தை நான் சொன்னேன்.
இப்போ அடுத்தது உடனே ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளர நினைக்க தோன்றும். உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, அது எல்லாருக்கும் பொதுவாக வருகிற எண்ணம், சரிங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இந்த வசனம் பைபிளில் எழுதியிருக்குது உண்மைதான், நான் அதை நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனம் பொய் நான் சொல்லலை. ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அநேக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய குடும்பங்களில் கூட யாரோ ஏதோ செய்வனை பில்லி சோனியும் செய்ததாக சொல்லுகிறார்களே, செய்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் வியாதிகளும் போராட்டம் இருப்பதாக சொல்லுகிறார்களே, அப்போ எதுதான் நம்புறது? அது எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் ஏன் அங்கே நிறைவேறுகிறது? காரணம் என்ன? இதில் சில ஊழியக்காரர்கள் இப்படி சொல்கிறாங்களே, யாரோ உங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறா என்று சொல்லுகிறாங்களேன்னா, நான் சொல்கிறேன் அதையும் உண்மை. என்ன இந்த காலையில் எங்களை குழப்பறீங்க? நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் பலிக்காது என்று சொல்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நடக்குது என்று சொல்லும்போது என்ன காரணம் என்று சொன்னால், கர்த்தர் அவள் கூட இருக்கணும். கர்த்தர் அவளோடு கூட இல்லைன்னா இந்த மந்திரம் தந்திரம் செய்வனை எல்லாமே வந்து தாக்கும். நான் புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது கிடையாது. எதை புரிஞ்சிக்கிறது கிடையாது? இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை தான் சொல்கிறேன். இப்போ இந்த 18:10 திரும்ப வாங்க. அப்போஸ்தலர் 18:10 வாங்க. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸில் வாங்க, இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ இது போல சில காரியங்களை நம்ம ஆரம்பத்தையும் இதையும் முழுசையும் நம்ம சிந்திக்காமல், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அடியும் நுனியும் நறுக்கி அடியும் நுனியும் நறுக்கிட்டு நடுப்பில் சிலர் பேச்சிலேயோ செயலிலேயோ சில காரியங்களை பேசும்போது முதல்ல நடந்தது என்ன என்றதெல்லாம் பேச மாட்டாங்க. இடையில என்ன குற்றம் சொன்னாங்களோ அந்த வார்த்தையை தான் வெளியில் கொண்டு வருவாங்க. இதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அந்த மாதிரி நிதானிக்கிற பழக்கம் பொதுவாக நிறைய பேர் கிடையாது. ஒரு சிலர் தான் நிதானிக்கிறதுனா சரி எதுக்காக சொன்னார், ஏன் சொல்லிருக்காரு, இப்படிலாம் ஆராயணும். அதுபோல் ஆராயறது கிடையாது. அதுபோல் வேத வசனத்தை வாக்கு தத்தத்தை கூட அப்படி ஆராயறது கிடையாதுங்க. இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அது ஏன் எனக்கு நடக்கலை, இது ஏன் எனக்கு பலிக்கலைன்றாங்க தவிர, இப்போ பாருங்கள் இந்த வசனத்தில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், சேர்த்து படிங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல கைப்படுவதில்லை. அவ்வளவுதான். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் இது. இங்க பாருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், அதனால உன் மேல ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, கை போட முடியாது. யாரும் உனக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி ஒரு காரியமும் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியம், நீ துணிச்சலா, நீ போ, நான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் எங்கள் கூட கர்த்தர் இருக்க மாட்டாரா, எங்கள் கூட தானே கர்த்தர் இருக்கிறாரு, நாங்களும் கர்த்தரை தானே நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கவனிங்க, இப்படி ஒவ்வொன்றா சிந்திக்கும் பொழுது இந்த பொத்தாம்போதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பொத்தாம்போதில் நினச்சிருது. அப்போ எங்கள் கூட கர்த்தர் இல்லைன்றீங்களா? அப்போ இந்த பிசாசு பில்லி சுனி கட்டு இதெல்லாம் வருது போதுன்னா அப்போ கர்த்தர் எங்கள் கூட இல்லைன்னா, ஆமாம், என்னங்க இது இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்துகிட்ருக்கிறேன், எங்கள் கூட கர்த்தர் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் கூட கர்த்தர் இல்லைன்னு நான் சொல்ல வரல, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை நீங்கள் முடிவு செய்தீங்க. நான் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தைகளே வசனங்களை நல்லா கவனித்து கேட்டுட்டு உங்கள் கூட இருக்காரா இல்லையா என்பதை நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் எங்கள் கூட கர்த்தர் இருக்காரு தான், எல்லாரும் தான் சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களோட இருக்காரு, கர்த்தர் இருக்காரா? கர்த்தர் இருக்கார். கவனிங்க, கர்த்தர் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறாரா? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடும்பம் புருஷன் மனைவி, ஒரு குடும்பம், அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 மகன் இருக்கிறாங்க. 2 மகனும் வளர்ந்து ஆளாகி 2 பேரையும் திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கவனிங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்ப 2 மகன், அவங்களுக்கு மனைவி, ஒரு குடும்பம் ஆயிடுச்சுங்க 2 பேரும். இப்போ பாருங்கள், அவர்கள் தனித்தனி குடும்பம், தனித்தனியாக ஒரு வீடு,
தனித்தனியாக ஒரு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த 2 பிள்ளைகளும். இப்போ அந்த தனித்தனியாக குடும்பம் நடத்துகிற ஒரு நபரை ஒரு உறவுக்காரங்க, தூரத்து உறவு சொந்தக்காரங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது குடும்பத்தை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்ன செய்வாங்க, அவங்களுடைய அப்பா அம்மாவை விசாரிப்பாங்க. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அம்மா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. சரி, அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க? அடுத்த கேள்வி. அப்பா அம்மா தம்பி வீட்டில் தான் இருக்கிறாரு. ஓ, உங்கள் கூட இல்லையா? இல்லை. இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்ல வரேன், இந்த 2 மகனுக்கும் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மகனோட அப்பாவும் அம்மாவும் என்ன இல்லை, கூட இருக்கிறாங்களா? நான் சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி கர்த்தர் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார். இந்த அண்ட சராசரங்கள் படைத்ததுனால எங்கும் இருக்கார். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, என்ன உதாரணம் சொல்கிறீங்க? என்னது, அப்பா அம்மாவது மனுஷாலாம் ஆளாக இருக்கிறாங்க, கொண்டாந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க, இல்லை இவங்க வீட்டில் இருந்துக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியும், அவர் எங்கே இருக்கார்? நான் அதையும் சொல்கிறேன். ஆண்டவர் ஆள் தத்துவம் உள்ளவர் அல்ல, ஆவியாக இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனுஷனை போல தோற்றத்தில் உள்ளவராக இருந்தால் நம்ம கூடவே பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் எப்படிங்க நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னு சொல்கிறீங்க? அதுக்கும் நான் சொல்கிறேன். அப்போ கர்த்தர் நம் கூட, இங்கே வசனம் நம்ம பார்க்குறோம், பவுலோடு கூட இருந்தாருன்னா அவர் பவுல் கூட வந்து தங்கியிருந்தாரா? நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர முடியும். பரிசுத்த ஆவியான இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை நம்ம அறிய முடியும். கர்த்தரை அறிந்துக்கிற விஷயம் இதுதான். அவர் நம்மோடு இருக்கிறது எப்படி அறிய முடியும்? அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ், ஆவியானுடைய சமூகம், ஆவியான அபிஷேகம், அந்த ஆவியானுடைய பிரசன்ஸ், அவருடைய குரல். அனுதினமும் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம், அவருடைய சத்தத்தை காதில் கேட்போம், அவருடைய சத்தம் நம்முடைய காதில் ஒலிக்கும். இதுதாங்க. நீங்கள் திரும்பியும் சொல்கிறேங்க, இதானே, ஏன் அதெல்லாம் இருக்குங்க என்று நீங்கள் சொல்லலாம். கவனிங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அடையாளத்தை நான் சொன்னேன். இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட்டி கழித்து சமாளித்து, இவ்வளவு தானே, நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், அநேக காரியங்களை நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா? ஒரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமும் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? எல்லாருடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு விசுவாசமும் நல்லது, நான் அதை பாராட்டுறேன், நான் அதை குற்றம் சொல்ல வரல. ஆனால் யாரோடு கர்த்தர் இருப்பார் என்பதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். யாரோடு கர்த்தர் இருப்பாராம்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு இருப்பாராம். இது எப்படி இருக்குது? நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் எல்லாருக்கும் கடவுள், எப்படி என்னவாக இருந்தாலும், என்ன செய்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறார் என்று அநேகர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அப்புறம் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்புறம் அவரை விட்டீர்களே ஆகில், அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார். உங்களை விட்டுடுவாரு. ஐயோ, நிறைய பேர் நம்பிக்கை என்னன்னா, அதெல்லாம் என்ன, ஆண்டவரை விட மாட்டார், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் நம்மோட தான் இருப்பார். அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அது தவறு, அது தவறு. நான் இப்போ சொல்கிறேன், கர்த்தரை தேடுறதுனா என்ன, கர்த்தர் கூட இருக்கிறதுனா என்ன,
நான் முன்பே சொன்னேன். ஏசாயா 28:23 படிங்க. ஏசாயா 28:23. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். என்னது? உங்கள் பைபிள் இருக்கா? இந்த பக்கம் யாராவது எடுத்தவங்க படிக்க முடியுமா? ஆண்கள் பக்கம். பார்த்தீங்களா? சொல்கிறத கேட்குறீங்களா? நான் சொல்கிறத இல்லை, அந்த வசனம் இருக்கிறது நல்லா பாருங்கள், எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்குங்க. இது சொல்கிறதே கர்த்தர் தான் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறத எடுத்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது இனிமேல் ஏன் வார்த்தை மாதிரி சில பேர் நம்ம சொல்கிறத கேட்குறது கிடையாது. இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? வசனம் இருக்குது, சொல்கிறத கேளுங்க. நான் இப்போது சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அநேக சமயங்களிலே உங்களோடு பேசியிருப்பார், உங்களோடு பேசியிருக்கிறார். கேட்டிருக்கீங்களா? கேட்டது உண்டா? அப்படி நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருந்திருப்பார். அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நல்லா கவனிங்க, அவர் பேசுகிறது, அவர் சொல்கிறது உங்கள் காதில் விழும். சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலனாக்கா அப்படி நீங்கள் காதுகளை வாங்கலைன்னு அர்த்தம், இல்லை உங்களுக்கு காது கேட்கலன்னு அர்த்தம், அல்லது நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது விளங்குதா? ஒன்றும் இல்லை, இந்த காலை வேலைங்க 6 நடந்துகிட்ருக்குங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ உங்கள் காதில் விழுதுங்க. நல்லா கவனிங்க. இந்த தெருவில் இதுலேருந்து அது வரைக்கும் போய் கேட்டு பாருங்கள். ஒரு வேளை தான் அந்த ரோட்டில் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஏதோ சத்தம் கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன், இந்த ரைஸ் மில்லை தாண்டி அந்த பக்கம் போங்க, கேட்குமான்னு கேட்குறேன். கேட்காது. காரணம் என்ன? தூரம். நான் இப்பயும் சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதில் கேட்காத காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விலைக்கு தூரமாக இருக்கீங்க. கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தேனாக்கா அவர் சொல்கிறது கேட்காது. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நான் சொன்னேன், கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்கணும். சரி, நாம் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் அவரோட பேசணும். அனுதினமும் நம்ம ஜெபத்தில் அவரோடு பேசுகிறது தான் நம்ம அவரோடு இருக்கிறதுடைய அடையாளம். இன்றைக்கி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசுகிறீங்க? எவ்வளோ நேரம் அவருக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விஐபி அவங்க. இந்த நம்ம இந்தியாவுடைய பாரத பிரதமரை விட பெரிய ஆள் அவங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப வேலை அதிகங்க. இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் இருக்கும். நான் எதை சொல்கிறேன், உலகத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி கட்சிக்காரரை பாருங்கள் என்ன சொல்கிறேன், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன். அங்கே ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணுங்க, பாலம், இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணணும், அந்த வெளிநாட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவர் ஏகப்பட்ட அதுக்கு வந்து தனியாக பர்சனல் செக்ரட்டரி வேறு இருப்பாங்க. அதுபோல் உத்தியோகம் உள்ளவர் இருக்கிறது போல் யார் நம்ம விசுவாசிகள் ரொம்ப பிஸியாக இருப்பான். ஜபம் பண்ணுறதுக்கு நேரம் கேட்டாக்கா நேரம் இருக்க மாட்டேங்க. எதுக்கு நேரம் இருக்குது? இவங்க சொந்த வேலையை செய்வதற்கும் உலக வேலையை செய்வதற்கும் வருமானத்துக்கான வேலை செய்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். அதுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க. ஐயோ, அது இருந்தால் தாங்க பழப்பு நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு நடுவில் நீ சாப்பிடாமல் இருக்கீங்களா, தூங்காமல் இருக்கீங்களா, குளிக்காமல் இருக்கீங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்குறது போல் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் நேரம் ஒதுக்குறதே கிடையாது. நேரத்தை நீங்கள் ஒதுக்காதனால தான் நீ நேரம் இல்லை என்கிற ஒரு பொய்யான சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. கவனிங்களா? அப்படி போகும்போது சில பேரை சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை, சில காரியம் இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. போகும்போது எங்கேருந்து வீட்டை விட்டு போகும்போது இப்படி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு இன்னும் நெஞ்சு வலிக்கார மாதிரி போயாச்சு. என்னது இது? என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னது என்னன்னு தெரியுமா? ஜபம். அதாவது இவருக்கு நேரம் இல்லை, இவருக்கு வேலை. இப்போ ரொம்ப அவசரமாக நிறைய வேலைகள் காத்துட்ருக்குறாங்க இப்போ. அதனால் இப்போ போய் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்ததுக்கு நமக்கு நேரம் பத்ததில்லை. அதனால் என்ன செய்யறது, ஏதோ ஜபம் பண்ணிட்டு. நான் என்ன கேட்குறேன், கர்த்தர் உங்க கூட இருப்பாரா? அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி பைபிள் படிக்கிறது, ஒரு உட்காந்து ஒரு பக்கம் படிக்க எவ்வளோ நேரம் ஆகிடும்? 5 அல்லது 10 நிமிஷங்க. அதை எடுத்து படிக்கிறதுக்குள்ளே இப்போ காலண்டரில் நிறைய வசனம் வந்துடுச்சுங்க. அது தவறு இல்லை, அவங்க சொல்கிறது நிறைய வசனங்களை நம்ம தினசரி படிக்கணுன்றதுக்காக. இதுக்கும் வேதம் படிக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அதில் போய் நின்று இன்றைக்கி என்ன வசனம் போட்டிருக்கு, மே 1ஆம் தேதி, ரைட். இப்போ நமக்கு மனசில் என்ன திருப்தி?
பைபிள் படிச்சுட்டாங்களாம். வசனம் படித்தாலே பைபிள். என்னங்க இது, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. யார்? என்ன? நான் ஓவரெல்லாம் பேசலை. நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஓவராக பேசுகிறாரா ஓசியா பேசுகிறாரான்னு பார்ப்போம். ஓசியா பேசுகிறார், ஓவராக பேசுவார் அவர். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். பக்கம் 1000. நிறைய பேருக்கு ஓசியா எங்கே இருக்குன்னு தெரியாது. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பக்கம் 1052. நீங்கள் இதை எல்லாரும் எடுத்து பார்த்து தான் ஆகணும், அப்புறமா படிக்கலாம். இல்லைன்னா எடுத்தே பார்க்க மாட்டாங்க இந்த வசனத்தெல்லாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால். என்ன எடுத்துட்டாங்களா எல்லாரும்? இன்னும் பெருட்டார் பேர். வேதநாயகமே இன்னும் கண்டுபிடிக்கல. வேதத்தின் நாயகன் அவர். 1052 பக்கத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அதிகமாக அடிக்கடி இதெல்லாம் எடுத்து பழகாத இது பகுதி இது. இந்த ஓசியான்றது எங்கே இருக்குன்னே சில பேருக்கு தெரியாது. பைபிள் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஏன்னா அதிகமாக அதெல்லாம் படிக்கிறது கிடையாது. சங்கீதம் நீதிமொழி, சங்கீதம் நீதிமொழி. நிறைய பேர் பைபிள் வாசித்து கேட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன படித்தோம்? சங்கீதம் நீதிமொழி அல்லது புதிய ஏற்பாடு. அதோடு சரி. பக்கம் 1052, 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது என்னங்க கொடுமையா இருக்குது? இது என்ன கொடுமையா இருக்குது? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய, அங்கேயா பாயிண்ட். ஆண்டவர் எவ்வளவு அரவணைப்பா பேச. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்துட்ட. அதனால நானும் உன் பிள்ளைகளை. நிறைய பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறது, நிறைய பேருடைய வேண்டுதல் என்னவா இருக்கும் என்று சொல்லி கேட்டால், இங்கே திருமணமாகி பிள்ளைகளை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் பொதுவான வேண்டுதல்களில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும். உண்டா இல்லையா? நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுங்க. இதுதான் எல்லாருடைய பிரார்த்தனை, இதுதான் எல்லாருடைய வேண்டுதலாக இருக்கிறது. இது நியாயமானதான். எல்லாருக்குமே பிள்ளைகள் மீது ஒரு பாசம் இருக்குது. அப்போ ஆண்டவர் எங்கே குறி வைக்கிறார், கையை வைக்கிறார்ன்றதையும் இன்றைக்கி சிந்திக்கணும். வேதத்தை மறந்தது யார்? இப்போ சொல்லுங்கள், வேதத்தை மறந்தது யார்? இல்லை, வசனத்தை கேட்கலாம். நான் உங்களை கேட்கல. யாருன்னா நீங்கள் அதுக்குள்ளே பயந்துடாதீங்க. நான் வசனத்தில் சொல்கிறேங்க. வேதத்தை மறந்தது யார்? உங்களை சொல்லலை. போதுமா? பயப்படாதீங்க. வேதத்தை மறந்தது யார்? பயப்படுறீங்க, சொல்ல முடியல, தடுமாறிட்டீங்க. கவனிங்க. வேதத்தை மறந்தது யாருன்னா தாயும் தகப்பனும். சொல்கிறது புரியுதா? இந்த வசனத்துக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். வேதத்தை மறந்தது யாருன்னா ஒரு தாய். யாரோ ஒரு தாயும் ஒரு தகப்பனும் என்ன செஞ்சிட்டாங்க? வேதத்தை மறந்துட்டாங்க. பொதுவாக நான் பற்றி தான் பேசணும். அப்போ ஒரு தாய் தகப்ப வேதத்தை மறந்துட்டா கர்த்தர் யாரை மறக்கணும்? நியாயப்படி பேசுவோம், அவங்கள தானே மறக்கணும். நல்லா நியாயமாக பேசுங்க. போன வாரமே நியாயத்தை பற்றி தான் பேசணும். இது என்ன நியாயம்? இது ஆண்டவர் எங்கே கையை வைக்கிறாரு அவருக்கு தெரியும். உன்னை வேதம் படிக்க வைக்கணும்னா என்னது? எப்படி தமிழ் உங்களை மறக்கிறட ஆடவர் மறந்துட்டு போனால் பிறகு என்ன பண்ணுவீங்க? ஒரு அலுப்பு சலுப்பில் மறக்கிறேன்றார வேறு மறந்துட்டு போனால் பிறகு. ஆனால் உன் பிள்ளைய மறக்கிறேன்னு சொல்லும்போது பக்குன்னு அப்படின்னு விடுவோம், துடிச்சு நிற்பிடும். என்னது? அப்போ எல்லா தாய் தாப்புனுக்கும் என்னது? தன் பிள்ளைன்னா, தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா எப்படி இருக்குதுங்க? மனசு பதைக்குதே. இயல்பாக நான் பேசுகிறேன், இயற்கையாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லாருக்கும் உள்ள ஒரு சிந்தை என்னது? தன் பிள்ளைக்கு ஒன்றுன்னா இன்னதான் இருந்தட்டும், அந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க, பிள்ளைக்கு ஒன்றுன்னா மனசு பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, உன் பிள்ளை தானே பெருசாக நினச்சிட்டு இருக்கிற, நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைய மறந்துடுவேன், ஜாக்கிரதைன்ற எச்சரிக்கிறார். இப்போ நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? யோசித்து பாருங்க. அதனால் நான் சொல்லலை இந்த வார்த்தைகளை. வேதத்தை மறந்தால்னா என்ன அர்த்தம்? வேதத்தை மறக்கிறதுனா என்ன?
வேத புத்தகத்தை சில பேர் வேத புத்தகத்தை எடுத்துகிட்டு வரதை மறந்துடுறாங்க. வேத புத்தகம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடுவாங்க. நான் சில இடத்துல போய் பைபிள் எங்கன்னு இங்கே தான் வச்சேன், எங்கேன்னு தெரியலையேன்னு தேடுறது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? தினமும் எடுத்து வேதம் வாசிக்காதனால தான் அந்த பைபிள் எங்கே இருக்குன்னு தெரில. தினமும் வாசித்தா அந்த இடம் தெரியும், டக்குன்னு எடுத்து படிப்பாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. நான் சில வீடுகளுக்கு போவேன், எங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு தான். கேட்டால் இங்கே தான் வச்சேன், எங்கே வச்சேன்னு தேடுவாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆளுக்கு இன்றைக்கி பைபிள் படிக்கிறேன்னு. சரி, வேதத்தை மறந்தால் என்ன அர்த்தம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை, வார்த்தைகளை மறந்துடுறது. அப்போ எத்தனை தடவை படிக்கிறோம், எத்தனை தடவை அதை பற்றிய செய்திகளை, பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். ஏதாவது மனசில் இருக்குதா? இன்றைக்கி சொல்லிட்டு காலையில் கேட்டால் மறந்துடுறாங்க. அது தவறு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த வசனம் உள்ள தங்கினா தானே உன் வாழ்க்கையில் கிரியை செய்தால் தானே உனக்கு ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் எதற்காக நான் கொண்டு வரேன் சொன்னால், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா? அப்போ நாம் கர்த்தரோடு இருப்பதனுடைய அடையாளம் என்ன, அறிகுறி என்ன என்று சொன்னால், வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, வேத வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடணும். கர்த்தருடைய ஊழியன்னா வாஞ்சியாக வரணும். ஆலயத்தில் எந்த கூட்டம் வைத்தாலும், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, இந்த முதல் தேதி கூட்டம் மட்டும் இல்லை, உபவாச கூட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜெப கூட்டமாக இருக்கணும், ஊழியன்னா முன்ன வந்து நிற்கும். அது எதை காட்டுகிறது? கர்த்தர் மீது இருக்கிற வாஞ்சையை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம கர்த்தரோடு நம்ம இன்னும் நெருங்கி வாழணும், நெருங்கி இருக்கணுங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறதையா. இன்றைக்கி சில பேர் ரொம்ப ஞானமாக பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதுங்க, அப்புறம் வேலை இல்லாமல் குழப்பம் எடுத்துக்கிட்டு ஏதோ வெள்ளிக்கிழமை ஜபம், 1ஆம் தேதி ஜபம், அந்த ஜபம் வச்சுட்ருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். அது ஆண்டவர் சொல்லிருக்கிற கட்டளை. என்னது? அதை நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணுங்க. சும்மா அதுக்கு வரல இதுக்கு வரலன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நான் ஆலோசனையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். கவனிங்க, கர்த்தரோடு நீ இருக்கணும், கர்த்தர் உன் கூடவும் இருக்கணும் என்கிற எண்ணம் உள்ளவங்க வருவாங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அதுதான் அடையாளம், அதான் அடையாளம். அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம், அதனால தான் வரணுன்ற எண்ணம் வருது. இது போல ஒவ்வொரு காரியங்களிலையும் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா, கர்த்தரோடு இருக்க அல்லது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க, அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்படி நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் என்ன நடக்கும்? ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உன் மேலே தீங்கு செய்யும்படி கை போடவே முடியாது. சில நேரத்தில் நடந்துடுதுங்களேன், சில பிரச்சனை நடந்துடுது. அப்போனா கர்த்தர் கூட இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் இருக்கிறாரு, உன் கூட இல்லை. அதனால தான் உனக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்குது. அதனால தான் உனக்கு சில தீங்குகள் உன் வாழ்க்கையில் வருது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ தானே சொன்னீங்க கர்த்தர் இருக்கிறாரு, இப்போவும் நான் சொல்கிறேன் இருக்காரு இல்லைன்றதை நான் தீர்மானிக்க முடியாதுங்க. நான் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு இருக்கிறாரா இல்லையன்றதை முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வேதம் வாசிக்கிறதுலேருந்து, ஜெபிக்கிறதுலேருந்து, எவ்வளோ நேரத்தை ஆண்டரோட செலவு பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா இல்லையன்ற அர்த்தம். இன்னும் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அதெல்லாம் எப்படி இருந்தாலும் எதாக இருந்தாலும் கர்த்தர்லாம் என்னை கைவிடவே மாட்டாருங்க. அவர் ரொம்ப ரொம்ப அன்புள்ளவருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க, உங்கள் இஷ்டப்படி நடப்பீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரா? கமல் கவனிங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரா? தூங்கிட்டு இருந்தா கவனிங்க, சத்தத்தை கேட்கணும், சொல்கிறதை கேட்கணும். சொல்லுங்கள், என்ன செய்தாலும் இருப்பாங்க. சிலர் அசட்டு நம்பிக்கையில் பேசுகிறாங்க. நான் அதற்கு வசனத்தோடு தான் நான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் அவர் விட்டுட மாட்டாருங்கன்னு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வச்சே சொல்கிறேன். ஒரு நபர் அவருக்கு ஒரு நபர் கூட்டாளி ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தரை போய் விசாரிக்கிறோம். ஓ அவரா? எப்பவுமே அவர் கூட தாங்க இருப்பார். சொல்கிறாங்களா வேதநாயகம்? சொல்கிறாங்களா? ஒரு நபரை பற்றி கேட்குன்னா அவர் தேடி வராங்கன்னு வச்சு, எங்கே இருப்பார்? ஓ அவர் தானே, அவர் எப்பயுமே அவர் கூட தாங்க இருப்பார், அவரை கேளுங்க. சொல்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் எதை செய்தாலும் பாருங்க, அந்த 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. அந்த மேலே நட்புகள் இருக்கிறாங்க, அதுபோல் உறவுகள் இருக்கத்தானே செய்கிறது.
ஐயோ எங்கே போனாலும் இங்கே 2 பேரும் சேர்ந்தாங்க போவாங்க, சேர்ந்தாங்க வருவாங்க. ஊருக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அவ்வளோ ரொம்ப நெருக்கங்க. அந்த நான் கூட இருக்கிறத பற்றி பேசுகிறேன். இப்போ இந்த நபர் கொஞ்ச நாளாகவே காணும், தனித்தனியாக போயிட்டுருக்குறாங்க. இப்போ அவரை பார்த்து கேட்குறேன், என்னப்பா உன் கூட்டாளியை காணும், உன் கூட எப்பயுமே வந்துட்டுருப்பாரு. என்னப்பா அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் பழசு. கொஞ்ச நாளாகவே அவன் பேச்சுவார்த்தையெல்லாம் சரியில்லை. என்னது பேச்சுவார்த்தைலாம் சரியில்லை, அவன் பழக்க வழக்கெல்லாம் சரியில்லை, அவன் நடந்துக்கிற விதம்லாம் சரியில்லை, எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிக்கிட்டேன். இப்படி உங்கள் ஊரில் நடக்கிறத பேசிக்கிறத நீங்கள் கேட்டதே இல்லையா? நான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை வச்சு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் தான் கூட்டிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் நகவும் சதையாக இருந்தீங்க. ஒரு சில காரியங்கள் ஏற்பட்ட உடனே என்ன செய்கிறீங்க? விலகிடுறீங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, நடந்துக்கிற முறை சரியில்லை, அவங்க கொஞ்சம் கெட்ட பாதையில் போகிறதா சரி, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, அவங்க கூட ஒரு நட்பாக இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குது, அவன் துன்மார்க்க பாதையில் போயிட்டுருக்கிறான், அதனால் நான் என்ன செய்யலை, ஒத்து போக முடியல. இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் எங்களோட இருக்கட்டும், அதை விட்டு தள்ளுங்க, கடவுள் பெரியவருங்க. அடுத்த பாயிண்ட் நீங்கள் வருவீங்க, அவர் எவ்வளோ பெரிய மனசு உள்ளவருங்க. மனுஷனுக்கு எப்பவுமே சின்ன மனசுங்க, அவன் அப்படி தாங்க இருப்பாங்க. என்ன வேதனாயும் கவனிங்க. அதனால் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. அதுவும் இல்லை என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். எடுங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட போதும் கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார் என்று எழுதியிருக்குது. என்ன அர்த்தம்? அது சவுலை விட்டு ஆண்டவர் விலகிட்டார். இந்த சவுலை ஆண்டவர் தான் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நீ போ, ஒருத்தன் கழுதையை காணும் தேட்டு வருவான், நீ போ, நான் காட்டுறேன். அவன் தான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜான்ற. இத்தனைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு முத ராஜான்னு வந்தது, அந்த முதல் ராஜான்ற பேர் பெற்றது, பேருக்கும் புகழுக்கும் உள்ளவன் சவுலுங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பாக்கியமான காரியம். இப்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ராஜாவை ஆண்டவரே என்ன செய்கிறாரு? அவனை ஒதுக்கி விலக்கி தள்ளிட்டு அவனை விட்டு விலகிட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சவுல் கர்த்தருக்கு விரோதமாக அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ததுனால கர்த்தருக்கு கோபம் வந்து விலகிட்டார். இப்போ நான் சொன்னது சரியாக போச்சா? எப்படி உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகணும்னு நினைக்கிறீங்களோ, அதுபோல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு பிடிக்காத செய்ததுனால சவுலை விட்டு விலகிட்டார். யோசித்து பாருங்க, கர்த்தர் யாரோடு இருப்பார்? அவருக்கு பிரியமானதை செய்கிறவர். ஒரு வசனத்தை சொல்கிறேன். இது யோவான் 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கவனிங்க, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்தபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. இது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது இயேசு மற்றவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை அனுப்பின பிதா என் கூடவே, அவருக்கு பிரியமானதையே பார்த்து நான் செய்வேன். அதனால் அவர் என்னை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொன்னால், அவருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும்னா என்ன செய்ய முடியும்? நமக்கு அவருக்கு பிரியம் நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தில் எல்லாம் வாசிக்கணும். வாசிக்க தெரியாட்டினா இதை போல் சொல்லப்படுகிற பிரசங்கத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக காதால் கேட்கணும், அதை உள்ள மனசில் வச்சுக்கணும், அதன்படி நடக்கணும். கர்த்தர் உன் கூடவே இருப்பார். இதெல்லாத்தையும் சுத்தமாக ஸ்லோவாக பண்ணிவிட்டு கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் என் கூட இருக்காருன்னு நீ பாடிட்டு உட்காந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்கும். உங்களுக்கு விரோதமாக யாராவது செய்தாங்கன்னா அது பழிக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு காரணம் புரியாமல் தான் குழம்புறாங்க. நம்ம கர்த்தர்ட்டி இருக்கிறோம், இது ஏன் நமக்கு நடக்குது என்று சொல்லி சில பேர் குழம்புறாங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஒரு துரும்பு கூட உங்கள் மேலே விழாது. ஆண்டவர் சொல்லிருக்க வசனம் என்ன தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறவன் சொல்கிறார்.
ஒருத்தவங்க கண்ணில் போய் முதல்ல உங்களால் ஒருத்தவங்க கண்ணில் போய் விரல் வச்சிட முடியுமா? நீங்கள் ஒருத்தர் கண்ணில் விரலை வச்சிட முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? முடியுமா? ஏன் முடியாது சொல்லுங்கள்? ஏன் முடியாது? கமலே, ஏன் முடியாது சொல்லுங்கள்? ஏன் முடியாது? புரியலையா? ஏங்க விரலுக்கிட்ட வரத்துள்ள கண்ணை மூடிக்கிங்க. நான் ஒன்றும் பெரிய தத்துவத்தை சொல்ல வரல. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் அடுத்தவங்க உங்கள் விரல் இங்கே போகிறதுக்குள்ளரே நம்ம கண்ணு என்ன முடிக்குது? மூடிக்குது. என்ன சொல்ல வரேன், அவ்வளவு பாதுகாப்பு இந்த கண்ணுக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி படைச்சி வச்சுருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், டக்குன்னு கண்ணை மூடிக்கும். ஏங்க உங்களுக்கு கண்ணுக்கு மருந்து போட சொல்லி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் போய் உட்காந்துருக்கும் போது கூட உங்கள் கண்ணு திறந்து ஊட்டவே முடியாதுங்க. 2 கையால் விரித்து கை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் கண்ணில் மருந்தே போட முடியும். அந்த அளவுக்கு கண் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காகவே மூடிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடரவன் என் கண்ணில் விரல் வச்சிட முடியுமா என்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பவர் ஆஃப் அத்தாரிட்டி வச்சு கொடுத்துருக்கிறார். அவ்வளவு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அதே சமயம் அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு, என்னது இப்படி தான் அர்த்தம். அவர் கண்ணில் மண்ணை எப்படி தூவுறது? நீங்கள் தானே அப்படி பேசுகிறீங்க. ஊரில் நடக்காத ஒன்று நடந்து வச்சுன்னு வச்சிங்க, ஒரு திருட்டோ கொள்ளையோ ஏதோ ஒன்று நடந்து போச்சுங்க உங்கள் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ, என்னங்க நீங்களாம் இருந்தன்றீங்க, எல்லாம் எப்படிங்க நடந்து? ஆடையாப்ப நீ வேறு, அவன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு போயிட்டான் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? மண்ணை வாரி உன் கண்ணு மேலே போட்டா போயிட்டாங்க. அப்போ உங்கள் கண்ணை மறைச்சிட்டு செய்யலாம். அதே போல் இன்றைக்கு ஆண்டவரை கண்ணை மறைக்கிறது போல், கண்ணை அவர் மறைக்கண்ணை நீங்கள் உங்களால் மறைக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறோம்? அநேகர் அவருக்கு தெரியாது என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறோம். அதாவது பிடிக்காத பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் கூட இருக்க முடியாது. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அப்போ கர்த்தர் கூட இருக்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நீ செய்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு கூடவே இருப்பாரா என்ன? அப்போ அவரை ஒதுக்கி கதவை சாத்தி வெளில தள்ளிடுவோமா? கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. ஒருவனும் கை போடுவதில்லை. நான் ஏன் காரணத்தில் நான் சொல்லிட்டேன். எதெல்லாம் செய்தால் கர்த்தர் விலகினார் என்பதற்கு நான் சாட்சி சொல்லிட்டேன். ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் யாரோடெல்லாம் இருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 3 பேரை நிறைய பேரோடு கர்த்தர் இருந்தார். மோசையோடு கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுபோல் நிறைய பேரோடு கர்த்தர் இருந்திருக்கிறார். அதில் 3 பேர் கர்த்தர் யாரோடு இருந்து, அதாவது அவர்கள் மேலே கை போட வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தும் போடாதபடிக்கு ஆண்டவர் காத்த 3 நபர்களை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை பார்க்குறோம். தாவீது மீது கை போட வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் அவனை துரத்தி 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 அடித்தான். காடு மலை குகை என்று எங்கெங்கேயோ சுற்றி அலைந்து திரிந்தான். இந்த தாவீது மீது சவுல் ஒரு தீங்கு அவனுக்கு செய்ய முடியல. தீங்கு செய்ய நினைத்தான், ஆனால் தீங்கு செய்ய முடியல. அவன் மேலே கை போட நினைத்தான், கை போட விடவே இல்லை கர்த்தர். படிங்க 17, 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நான் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. போதும். அதாவது கை போட முடியாதது மட்டும் இல்லைங்க, யார் அவன் மேலே தீங்கு செய்யணும்னு நினச்சானோ அவன் வாயாலே நல்ல சாட்சி பெற்றான் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமான காரியம். இப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்குவது ரொம்ப கஷ்டம். அவனே சொல்கிறான், நான் உனக்கு தீங்கு செய்ய நினச்சேன். தொடர்ந்து படிங்க சீக்கிரம். நீ ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. பாருங்க, இவன் வாயால் வாழ்த்துறான் அவனை. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும். போதும். நான் சொல்ல வந்ததுன்னா,
அவன் யார் ராஜாவாக இருக்கிற சவுல் தான் சொல்கிறான் இதை, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாயா. யாராவது இப்படி வாழ்த்துவானா, பாராட்டுவானா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் செய்த மகத்தான காரியம், அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டால், அதுக்கு என்ன காரணம்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால அவன் எப்படி நடந்து கொண்டான்? புத்திமான். அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேச்சு, உங்கள் காரியங்கள்லாம் ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதாவது புத்தியாக நடந்துக்கணும், ஞானமாக நடந்துக்கணும், புத்தி கட்டத்தனமாக நடந்துக்கூடாது. கர்த்தர் ஒருத்தரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. பேச்சால் தான் நம்ம யாருன்றதை வெளிப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? தாவீது எப்படி நடந்து கொண்டான்? அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவன் கூடவே இருந்தாராம். கர்த்தர் கூடவே இருக்கிறவ புத்தியாய் நடந்து கொள்ளுவான். சரியா? நீங்கள் புத்தியாக நடந்து கொண்டால் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். அடுத்ததாக இன்னும் ஒரு குறிப்பு, கர்த்தர் கூடவே இருந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். பாருங்க, கர்த்தர் யாரோடு இருந்தார் என்பதை நான் வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். 39:21 ஆதியாகமம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு. 2 இடங்களில் உள்ள வார்த்தையை நான் சொன்னேன். கர்த்தர் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் துன்பத்திலையும், அதே முக்கியம். முதல்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு பார்த்தோம். திரும்ப 2வதாக பார்க்கும்போது யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க, அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் கூட இருந்ததுனால ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்குறோம். இந்த யோசேப்பு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆதியாகமம் 50:20. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கவனிங்க, யோசேப்புக்கு தீங்கு செய்ய வீட்டாரே நினைச்சான், வேற ஒன்றும் நினைக்கல. கூட பிறந்த அண்ணன் தான். இயேசு சொன்னது சரியாக தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் என்ற போது அவன் கூட பிறந்த அண்ணங்காரங்களை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், இவனுக்கு தீமை செய்வதற்காகத்தான் கொண்டு போய் ஒரு குழியில் போட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சி பார்த்தாங்கன்னு தெரியல. திரும்பி என்ன, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிடாதபடி, சவுலை விட்டு விலகி போனது போல நம்ம விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத புரியுங்களா காரியங்களை செய்து கர்த்தரை துக்கப்படுத்தாமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, வேதத்தை மறவாமல் இருங்க. அப்போ கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து ஒரு தீங்கு உங்களுக்கு வராமல் உங்களை பாதுகாப்பார். ஒரு தீமையும் உங்களை அணுகாது. ஒருவரும் உங்கள் மேல் கை போட மாட்டார்கள். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராது. அதில் 9வது வசனத்தையும் நான் சேர்த்து கொள்கிறேன். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, இந்த 9வது வசனத்தையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இது பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், நேற்றைய ராத்திரி வேளையிலே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நான் சொல்லுவேன். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசினார். என்ன ஆண்டவரே, இந்த வசனங்களை நான் எடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் இன்றைக்கி கொடுத்த செய்தியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் பேசு. என்னது இது? எனக்கும் சொன்ன மாரி இருக்குது.
கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி இந்த மாதிரிலாம் சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பாங்களே, எடுத்துப்பாங்களே, கஷ்டமாக நினைப்பாங்களே, அப்போ எங்கள் கூட கர்த்தரே இல்லைன்றாரா இந்த ஊழியக்காரரு? இத்தனை வருஷமாக சபை நடத்திட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் சபைக்கு வந்துட்டுருக்குறோம், இன்னும் என் ஒட்டு மொத்தமாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம வாயை அடைக்கிறாரு, இப்போ கர்த்தர் எங்கள் கூடவே இல்லையா? அப்படிலாம் சில பேர் நினைப்பாங்க. நீ பயப்படாமல் பேசு. நான் இதெல்லாம் யோசித்தேன், எனக்குள்ளே நான் யோசித்தேன். இப்போ போய் நம்ம வந்து இருக்கிறாரா இல்லையான்னு சொன்னால் இதெல்லாம் என்ன கேள்வி இது? நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. அதனால தான் நான் இப்போ பயப்படாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதனால் நீங்கள் அதேரியப்பட வேண்டாம், அவிசுவாசப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். என்னது இப்படிலாம் சொல்லிட்டாரே நம்மள்கிட்ட இல்லை போல இருக்குன்னு. அவர் இருப்பார்ன்றதுக்கு என்ன, இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இது நேற்று வரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை வாங்க. ஆண்டவரே, நான் செய்த காரியங்கள், நான் பேசின காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அதை நிமித்தமாக நீர் என்னை விட்டு விலகி இருந்தாலும் எல்லாவற்றுக்காகவும் நான் வருந்தேன் என்று நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் கூட வந்துடுவார். அழகாக உங்களை விட்டு போயிட மாட்டார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும். எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை தேடி வந்துடுவார் மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவங்களை விட்டுட்டீங்கன்னா அது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதனால் விட்டுடாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை மீண்டும் உங்கள் மனதிலே கொண்டு பாருங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீரப்பா. நீர் என்னோடு இருக்கணுமே, நீர் என்னோடு இருக்கணுமே. நீர் என்னோடு இருந்தால் ஒருவரும் எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது என்று சொன்னீரப்பா. ஆனால் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்காமல், உங்களுடைய சொல்லை கேளாமல் என் மனம் போன போக்கில் நடந்தேன். என் இஷ்டம் போல் நான் பேசினேன், இஷ்டம் போல் நடந்தேன், இஷ்டமான காரியங்களை செய்தேன். உங்களுக்கு பிடிக்காத, வேண்டாத, பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சமயங்கள்லாம் நீங்கள் என்னை விட்டு விலகி போயிருப்பீங்க என்பது நிச்சயம்தான். இதெல்லாம் நான் யோசிக்காமல் நீங்கள் எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறீங்கன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் நீர் என்னை விட்டு விலைக்கு தூரமாக தான் இருந்திருக்கீங்க. அந்த ஒரு பிரிவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எனக்கு வேண்டும். நீர் எப்போதும் என் கூட இருக்கணும், எப்பொழுதும் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கணும். வேதத்தை வாசிக்க நான் மறந்தேன், செபிக்க மறந்தேன், கர்த்தருடைய சமூகத்தை தேட நாட மறந்தேன். இந்த உலகம், வேலை, உழைப்பு, சம்பாதிக்கணும் என்று என்னுடைய மனசெல்லாம் அதிலே போயிடுச்சு ஆண்டவரே. அதையும் செய்யணும், இதையும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய் வசதியாக செப நேரத்தை விட்டுட்டேன், வேத வாசிக்கிறதை விட்டுட்டேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதை விட்டுட்டேன். ஆலயத்தில் கர்த்தரை தேடுகிற விஷயங்களை கூட்டங்களின் மூலமாக, உபவாச ஜபத்தின் மூலமாகவோ கர்த்தரை தேடுற விஷயங்களில் நான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன். ஆராதனைக்கு மட்டும் வந்தால் போதும் நான் குருட்டு நம்பிக்கையாக இருந்துட்டேன். ஆனால் உன் மேலே உள்ள வாஞ்சையினாலே அதிகமாக உம்மை தேடி வருவதனுடைய அன்பின் அடையாளம் இதுதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதன்படி நான் வாழ விரும்புகிறேன். அப்படி இருக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இருங்கப்பா. சவுலை விட்டு விலகினது போல் என்னை விட்டு விலகிடாதீங்க. சவுலை போல் நாங்களும் கீழ்ப்படியாமல் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறோம். தயவு செய்து என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. அப்படி நீங்கள் சொல்லி கெஞ்சி ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். தாவீதோடு கூட இருந்தீங்களாமே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராமே, எங்களோடு கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்கப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே இதுபோல கர்த்தர் என்னோடு இருக்கணும், நானும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் தான் என்னோடு இருக்கணும் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். நான் கர்த்தரோடு இருக்கணும் என்பதை நான் மறந்துட்டேன். அந்த சிந்தனையை, வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். இனிமேல் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன், ஆண்டவரை நான் தேடுவேன், ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். அப்படி இருக்க நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிறவங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறவங்க,
உங்கள் வலது கையை உயர்த்தி கத்தட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஜெபத்தை கத்தர் கேட்பார். நான் சொல்லுற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது கத்தர் அதை கேட்பார். அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். உன் பிள்ளைங்களாம் மறந்துட மாட்டார். அவர் சொன்னார், வேதத்தை மறந்துடுவோன்னாரு. இது வரைக்கும் நம்ம மறந்து போயிருப்பீங்க, அதனால் ஆகுமென்று பயப்படுவீங்க. ஆண்டவரே, நான் இனி மறக்காமல் நான் வேதம் வாசிப்பேன், மறக்காமல் நான் அதன்படி செய்வேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். தாவீதை போல ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. யோசேப்பு கூட நீ இருந்தீங்களாமே, அதுபோல் எங்களோட இருங்கப்பா. தானியேலை போல என்னோட கூட இருங்கப்பா. செபிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக கொடுத்த நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவன் தகப்பனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லியிருப்பா. என்ன ஒரு ஆறுதலான, வல்லமையான, ஒரு பாதுகாப்பான, நம்பிக்கையான, ஒரு அருமையான வார்த்தையை வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியா நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணுங்கப்பா. எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாக யார் என்ன தீங்கு செய்ய நினைத்தாலும் அதை என்னை அணுகாமல் என்னை நீங்கள் பாதுகாக்கணும். அதற்கு நான் இடம் கொடுத்திருந்தால் என்னை தயவாக மன்னிக்கணும். அநேக சமயங்கள் நான் உண்மை தேடலை, நான் உம்மோடு இல்லை, நான் உண்மை விட்டு விலகி இருந்திருக்கிறேன், வேதத்தை மறந்திருக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, செபிக்கிறது இல்லை, ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதில்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நான் குறைவுபட்டிருக்கிறேன். உபவாச ஜபத்துக்கும் மற்ற ஜபங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை தேடலை, நம்மை வாஞ்சியாக நான் தேடலை. நான் எனக்காக வாழ்ந்தேன், என் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுக்காக வாழறேன், ஊருக்கு உலகத்துக்காக வாழறத நான் கர்த்தருக்காக வாழலை. ஆண்டவர் உமக்காக நான் வாழ்வேன், உம்ம கூடவே நான் இருப்பேன். நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா எவ்வளோ மேன்மை, எவ்வளோ பாதுகாப்பு. தாவீதோடு கூட இருந்தீங்க, தாவீதை ராஜாவாக்கினீங்க. யோசேப்போடு கூட இருந்தீங்க, யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கே அவனை பிரதம மந்திரியை ஆக்கினீரப்பா, அதிபனாக ஆக்கினீர். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உண்மைதான். அதே போல் என்னோட கூட இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் உயர்த்துவீங்க, உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணுவீங்க. தானியேலை உயர்த்தினீரப்பா. அதுபோல் அநேக பரிசுத்தவான் வாழ்க்கையில் நீர் கூட இருந்ததுனால அவர்கள் உயர்த்தப்பட்டார்களப்பா. நீங்கள் என்னோட கூட இருந்து என்னை நடத்துங்க. அதனால் என்னோடய வாழ்க்கை, என் குடும்பம் உயரும். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு வேண்டாத, பிடிக்காத, பிரியமில்லாத காரியங்களை பேசினதை மன்னியும், செய்ததை மன்னியும், எல்லாவற்றையும் மன்னித்து என்னை மறுரூபமாக்கும். ஆசீர்வாதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவார். ஆமென்.